அனந்த சயனம் கொண்ட அரங்கநாதர் வீற்றிருக்கும் திருச்சிராப்பள்ளி மாநகரம். என் நாட்டிலும் பொன்னாடாய் விளங்கும் சோழவளநாடு, காவேரி கரைபுரளும் கல்லணை மாநகரம். 56 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக விளங்கும் ஸ்ரீ சமயபுர மாரியம்மன் வீற்றிருக்கும் ஆதி கண்ணபுரம் சீமையை தாண்டி சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இவ்விடம் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் இடதுபுறம் சிறுகனூர் பிரிவிலிருந்து செல்லும் வழியை தொடர்ந்து சென்றால் இவ்விடம் காட்சியளிக்கும். ஆதி தெய்வத் தமிழும் தலைத்தோங்கும் தெய்வத் தமிழகத்தில் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவேரியில் வளம் பெற்று திகழும் சோழவளநாடு. தொல்காப்பியம், புறநானூறு ஆகிய பண்டைய தமிழ் நூல்களில் அப்பர், சுந்தரனார், சேக்கிழார் ஆகிய புலவேந்தர்களால் பாடல் பெற்ற ஸ்ரீ சம்பத் கௌரி சமேத பிரம்மபுரீஸ்வரர் ஆட்சி செய்யும் திருப்பிடவூர் என்ற திருப்பட்டூர் கிராமத்தின் வடதிசையிலும், காசி விஸ்வநாதர் சமேத காசி விசாலாட்சி ஆட்சி செய்யும் புலிப்பாச்சி குளத்திற்கு கிழக்கேயும் இந்த குலதேவதை கிராம தேவதையாக கோவில் கொண்டிருக்கிறாள். சப்த கன்னிகள் வழிபாடு என்பது நேற்றும் இன்றும் தோன்றியதல்ல. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மரபில் தோன்றியது. அதன் வண்ணம் சிவன் அந்தகாசுரன் என்னும் அரக்கனுடன் போர் புரிந்தார். அப்பொழுது அந்தகாசுரனின் உடலில் இருந்து வெளிப்படுகின்ற இரத்தத்தில் கோடி அசுரர்கள் தோன்றினார்களாம். அவர்களை அழிக்கும் பொருட்டு சிவன் தன் வாயக்கிணியிலிருந்து யோகேஸ்வரி என்ற பெண் சக்தியை தோற்றுவித்தார். யோகேஸ்வரி மகேஸ்வரி என்ற சக்தியை உருவாக்கினார். மகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மா பிராமியை தோற்றுவித்தார். விஷ்ணு வைஷ்ணவியை தோற்றுவித்தார். இந்திரன் இந்திராணியை தோற்றுவித்தார். முருகன் கௌமாரியையும், வராக அவதாரம் வராகியையும், சண்டி சாமுண்டியையும் தோற்றுவித்தனர். அவர்கள் வழிவந்ததே இந்த சப்த தேவியர் வழிபாடு. பிராமி என்பவள் பிரம்மாவின் அம்சமானவள். இவள் 4 கரங்களை உடையவள். அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவள். வெண்ணிற ஸ்படிகமாலை அணிந்தவள். மகேஸ்வரி என்பவள் சிவனின் அம்சமானவள். இவள் சிவனை போன்று முக்கண்ணும் 5 திருமுகமும் உடையவள். கரங்களில் பாசம், அங்குசம், மணி, சூடம், பரசு போன்ற 5 ஆதங்களை தரித்து காணப்படுபவள். கௌமாரி கௌமாரி என்பவள் முருகனின் அம்சம். 4 கரங்களையும் பின்னிரு கைகளில் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களை தரித்து காட்சியளிப்பாள். வைஷ்ணவி என்பவள் விஷ்ணுவின் அம்சமானவள். இவளுக்கே நாராயணி என்ற மறுபெயரும் உண்டு. 4 கரங்களையும் பின்னிரு கைகளில் சக்கரத்தினையும் பலம்புரி சங்கினையும் தரித்து காணப்படுகிறாள். வராகி விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் அம்சமானவள். இவள் வாராகம் எனும் பன்றிமுகமும் 4 கரங்களையும் உடையவள். இவள் கருப்பு நிற ஆடையுடுத்தி சிம்ம வாகனத்தில் காட்சி தருவாளாம். இந்திராணி தேவலோகத்து அரசனான இந்திரனின் அம்சமானவள். 4 கரங்களை கொண்டவள் இவள். பின்னிரு கரங்களில் சக்தியையும் அம்பினையும் ஆயுதமாக கொண்டு காட்சியளிக்கிறார். ரத்ன கீடம் தரித்த ஒரே அம்பிகை இவள் மட்டுமே. சாமுண்டி சாமுண்டி என்பவள் சண்டையின் அம்சமானவள். 4 கரங்களும் 3 நேத்திரங்களும் கோரை பற்களும் கொண்டவள். இவளே கிராம தேவதையாக கைலாய அம்மனாக காட்சி தருகிறாள்.
சப்த தேவிகளின் சக்தி எங்கே ஒருங்கிணைகிறதோ அங்கேதான் இந்த கைலாய வழிபாடு தோன்றியது. திருக்கோவிலின் தென்கிழக்கு மூலையில் முழுமுதற் கடவுளாய் வணங்கப்படும் மகா கணபதி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். இவரை ஒட்டிய வண்ணம் சாட்டை ஆயுதங்களுடன் ஊர்வேட்டை ஐயனாரும் காட்சி தருகிறார். வானுயர் இரட்டை குதிரையுடன் கீழ்ப்பகுதியில் பீடம் போன்ற கல் அமைப்பாக குதிரையடி கருப்பும் அருள்பாலிக்கிறார். திருக்கோவில் நுழைவாயிலின் இடதுபுறம் வடமேற்கில் தமிழ் கடவுளாய் வணங்கப்படும் சுப்பிரமணியனும் காட்சி தருகிறார். கடல் ஓடி வந்து வணங்குதையா புயல், கடல் ஓடி வந்து வணங்குதையா புயல், எங்க சாமி உனக்கு அடங்குதையா ஐயா, செல்வ குதிரக்கார மாறுமையா வரோம் வெட்டியதை எங்களுக்கு தாருமையா. வாகன பலிபீடத்தின் இடதுபுறம் சாம்பா என்ற சாத்தனும் அருள்பாலிக்கிறார். இந்த சாத்தான் தெய்வம்தான் விழா காலங்களில் கைலாய அம்மனுக்கு காப்பு கட்டுதல் தொடங்கி மஞ்சள் நீராடும் வரை வெங்கல முரசு கொட்டி ஊர்சாட்டி வருவாராம். அப்பொழுது பாடல்கள் பல பாடி திருப்பட்டூர் வாழ் பொதுமக்களுக்கு விழா செய்தியை தெரிவித்து வருவாராம். இந்த தேவி கோபுரத்தின் இடதுபுறம் ஸ்ரீலஸ்ரீ கொடிமணி அம்மாளுக்கும் வெள்ளையம்மாளுக்கும் தனிச்சன்னதி உள்ளது. இந்த இரட்டை தெய்வங்களுக்கு தனி குலபாட்டுக்காரர்கள். ஆனால் இவ்விடத்தில் கைலாயி பிரதான தெய்வம் என்பதால் அக்குலத்தார்களும் கைலாயை வணங்கிய பின்பே வெள்ளையம்மாளை வணங்குகிறார்கள். விழித்த கண்களோடு தாமரை தண்டு தாங்கி நிற்கும் தர்ம தேவதை வெள்ளையம்மாளையும் பச்சிளங்குழந்தையை ஏந்தி நிற்கும் ஸ்ரீலஸ்ரீ கொடிமணி அழகம்மாளையும் தனது தங்கைகளாக ஏற்று கைலாயி இவர்களுக்கு இடதுபக்க நுழைவாயிலில் கோவில் கொடுத்துள்ளாள். இந்த தங்கையர்க்கு இரண்டு புறமும் சேவகர்களும் ஈட்டி தாங்கிய காவல்காரர்களும் காட்சி தருகிறார்கள். கலியுகத்திலும் சத்திய தெய்வமாக திகழும் கைலாயி அம்மன் வடக்கு திசையில் அமர்ந்திருப்பாள். இந்த தேவிக்கு நேர் திசையில் ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட சிம்ம வாகனமும் பலிபீடமும் உள்ளது. அதன் பின்புறம் 5.5 அடி உயரம் கொண்ட முத்தளை சூளமும் உள்ளது. அதன் நேர்கோட்டு வரிசையில் தெற்கு திசையில் அமர்ந்து வடக்கே நோக்கியவாறு மயான நிசப்தத்தை விரும்பும் இந்த கைலாயிக்கு தவ வன்மையை உணர்த்தும் வகையில் புலிவேங்கையின் மேல் சம்மண மண்டியிட்டு இரு கைகளையும் முன்வைத்து கமண்டலத்துடன் லாட சன்னாசியார் தவகோலத்தில் காட்சியளிக்கிறார். இவ்வாறு சினந்தனியா ஓர் துடியான பெண் தெய்வத்தை எதிர்த்த வண்ணம் ஒரு முனிவர் அமர்ந்திருப்பது தமிழகத்தில் வேற எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாகும். ஒட்டுமொத்த திருப்பட்டூர் கிராமத்திற்கே கிராம தேவதையாக விளங்கி காத்து வரும் இந்த காவல்காரிக்கு இரட்டை துவாரசக்தி காவல் தெய்வங்கள். அகிலாண்ட கோடி கைலாயிக்கு அமைக்கப்பட்ட அர்த்த மண்டபத்தின் வெளிப்புறம் விழித்த கண்களோடு கதாயுதத்துடன் இருளாயும் இருளப்பனும் காட்சி தருகிறார்கள். கைலாசவள்ளி இந்த தேவி கைலாயி அம்மனுக்கும் காசிராஜன் மதுரை வீரனுக்கும் ஏட்டில் எழுதப்படாத வர்ணிப்பு பாடல்களும் அழைப்பு பாடல்களும் உள்ளன. இந்த வர்ணிப்பு கேட்கும் இடத்தில் கூப்பிட்ட குரலுக்கு வேங்கை ஏறி ஓடி வருவாளாம் கைலாயி.
ஆறு மருகலாம் அடர்ந்த சோலையம்மா, அடர்ந்த சோலைக்குள்ள உனக்கு அள்ளி மறந்துருக்கு, அடுக்கரள்ளி பூச்சி இருக்கு, ஆனை ரெண்டு காத்து இருக்கு. ஏன்னம்மா நீ குந்திருக்கு இடம் குளமா கிணறு அம்மா, குளுந்தமர சோலையம்மா. அந்த குளுந்தமர சோலைக்குள்ள உனக்கு கொழுந்து மறந்துருக்கு, கொடிமல்லி பூச்சி இருக்கு, குதிரை ரெண்டு காத்து இருக்கு. ஏன்னம்மா நீ வீழ்ச்சிருக்கு இடம் வெப்பமர சோலையம்மா. அந்த வேப்பமர சோலைக்குள்ள உனக்கு வில்லுவான் தளைஞ்சிருக்கு, வெள்ளரள்ளி பூச்சி இருக்கு, வேங்க ரெண்டு காத்து இருக்கு. ஏன்னம்மா உன் வாசம் பழுங்கி போச்சிருக்கு, நீ பறந்து விளையாடி வர உன் வாசம் சலவை போச்சிருக்கு, நீ சாஞ்சி விளையாடி வர உனக்கு நாளும் நந்தவனம் அதுவே கனக சபை. இன்னைக்கு இஞ்சி தண்ணி விட்டா எலுமிச்ச போய் வாயம், இன்னைக்கு மஞ்சளுக்கு தண்ணி விட்டா மதுனை போய் வாயம். நீ அரைச்சி குளிச்ச மஞ்சள் ஆத்தங்கரை சேராட, நீ உரைச்சி குளிச்ச மஞ்சள் உரக்கிணறா சேராட. அந்த நாளும் நந்தவனம் நடுவே கனக சபை. அந்த கனக சபை மீது இருந்து கைலாச வள்ளி காக்க முடியணுமம்மா. நாங்கள் கட்டிவிட்ட நீருக்கு ஒரு போதும் கலரி வரக்கூடாது, நான் துணிவிட்ட நீருக்கு ஒரு காலம் துயர வரக்கூடாது, நாங்கள் அள்ளிவிட நீருக்கு ஒரு காலம் ஆபத்தம் வரக்கூடாது. இது 6 கண்ட நீர் தாயே நீங்கள் கண்ட நீருங்கம்மா, காவல் பண்ணணுமம்மா, கைலாச வள்ளி காக்க முடியணுமம்மா. தர்ம தேவதையாக விளங்கும் இக்கைலாயி அம்மனினுடைய அமையப்பெற்ற கருவறையின் வலது மூலையில் இந்த தேவிக்கு காவல்காரனாக காவந்து செய்து வரும் தருமபத்தினி வெள்ளையம்மாள் சமேத குறவர் குலம் கண்ட பொம்மியம்மாள் உடனமர் ஸ்ரீ மதுரை வீரன் காவல்காரனாக காவல் தெய்வமாக காட்சியளிக்கிறார். ஓர்புறம் சர்க்கரை பொங்கலோடு சாம்பிராணி வாசத்தோடு கைலாயம்மனுக்கு சுத்த பூசை நடக்க, ஆட்டுக்கெடாவோடு அர்த்த சாம வேளையில் இந்த மதுரை வீரனுக்கு 21 படைகள் வைத்து இவருக்கு இரத்த பூஜை நடப்பது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு. கிழக்கு நோக்கிய வண்ணம் நடுவே மதுரை வீரன், வலது பக்கம் தர்மபத்தினி வெள்ளையம்மாள், இடது பக்கம் குறவர் குடிகண்ட பொம்மியம்மாள் காட்சி தருகிறார்கள். அமையப்பெற்ற ஒரே பீடக்கல்லின் வலது பக்கம் வெள்ளையம்மாளுடன் சேர்த்து ஓர் சேகவனும், இடது பக்கம் பொம்மியம்மாளுடன் சேர்த்து ஒரு சேகவையும் இந்த மதுரை வீரனுக்கு இத்திருக்கோவிலில் அமையப்பெற்றது. இவர் பார்த்திருக்கும் கிழக்கு திசையின் வலதுபுறம் வடக்கு நோக்கியவாறு வானு என்ற இரட்டை குதிரை. கைலாயி அம்மனுக்கு காவந்து செய்து வரும் இந்த வேட்டைக்கார தெய்வத்திற்கு இரட்டை குதிரை. சப்த மாதர்களின் சக்தியை ஒருங்கே பெற்றவள் கைலாயி. சண்டா முண்டா என்ற 2 அரக்கர்களை வதம் செய்தவள். இந்த சாமுண்டி சினம் தணிய அமைதியை நாடுபவள். உரள் சத்தத்தையும் உலக்கை சத்தத்தையும் விரும்பாத இந்த தேவி ஊர் எல்லைகள் பல தாண்டி மயான அமைதியுடன் கோவில் கொண்டிருக்கிறார். ஒருங்கே அமைக்கப்பட்ட கனகச்சபை பீடத்தில் தன் தங்கைகள் 7 பேருடன் வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கிறாள் கைலாயி. சப்த தேவிகளில் எந்த தேவிக்கும் அமையாத வண்ணம் அக்னி கிரீடத்துடன் காட்சி தருபவள் இந்த கைலாயி தேவி. கைலாயி என்ற பெயரில் இவள் வணங்கப்பட்டாலும் தென் தமிழகமாகிய திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வணங்கப்படும் காளியம்மனை போலவே உருவ வேறுபாடு கொண்டவள். வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து வைத்து வலது கரத்தில் முத்தளை சூளமும் இடது கையில் குருதி கிண்ணமும் பின்னிரு கரங்களில் வீரவாள் இடசரியும் கேடயத்துடன் உக்ரமாக காட்சி தருவாள் கைலாயி. பிரித்த சடையுடனும் கோரை பற்களுடனும்
கோபுரத்து பொட்டுடனும் காதோள கருகமணியோடு கண்டாங்கி சேலை சாத்தி வீற்றிருப்பாளாம் இந்த கைலாயி. எலுமிச்சை மாளக்காரி 8 சாதிகளுக்கும் இவள்தான் சொந்தக்காரியாம். பருப்பு சாதத்துடன் பால் பூசை கேட்பாளாம். சாம்பிராணி வாசத்துடன் சர்க்கரை பொங்கல் கேட்பாளாம். கொட்டு நல்ல மேள சத்தத்துடன் சுத்த பூசை கேட்பாளாம் இந்த கைலாயி. வஜ்ரமணி மேலழகி வார்ப்பு சிலையழகி இந்த கைலாயி. சீறி வரும் சிங்கத்திள கைலாயி சிரிச்சு வருவாளா. ஓடி வரும் சிங்கத்திள கைலாயி ஒய்யாரம்மா வருவாளா. உருவத்தில் காளியாக இருந்தாலும் உள்ளத்தில் இவள் மீனாட்சி. வரம் கொடுப்பதில் இவள் வைஷ்ணவி. குறை தீர்ப்பதில் இவள் கௌமாரி. இன்னல் போக்குவதில் இவள் இந்திராணி. தலையெழுத்தை மாற்றுவதில் இவள் பிரம்மநாயகி. வாழ வைப்பதில் இவள் மகேஸ்வரி. தடை நீக்குவதில் இவள் வராகி. அநீதி வளர்ந்து தர்மம் கரையும் போதே இவள் கைலாயி என்ற சாமுண்டியாக அவதாரம் எடுக்கிறாள். இந்த கைலாயி அம்மன் திருச்சி மட்டுமல்லாது திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டாரம் உள்ளிட்ட பெரும்பான்மை பகுதிகளில் வாழும் அனைவருக்கும் இவள் ஒருத்தியே குலதெய்வம். இந்த கைலாயி அம்மனை குலதெய்வமாக கொண்ட அனைவரின் குடும்பத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு மாசானம், கைலாசம், மருதை, அம்மையப்பன், மதுரை வீரன் எனவும், இக்குலத்தில் பிறக்கும் பெண் பிள்ளைகளுக்கு வெள்ளையம்மாள், கைலாயி என பெயர் சூட்டுவதும் மற்றொரு சிறப்பு. இந்த குலபாட்டுக்காரர்கள் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தின் இறுதி நாட்களில் தங்களது இல்லங்களில் பால் பருப்பு சாதம் கைலாய்க்கு படைத்து சேவல் பலியிட்டு மதுரை வீரனுக்கும் துணை தெய்வமாக விளங்கும் ஆலடி கருப்பனுக்கும் 21 இலையுடன் படையிலிட்டு வழிபடுவார்கள். தேடி வரும் பங்காளிகளுடன் சேர்த்து பிறந்த மகள்களையும் இணைத்து காப்பவள் கைலாயி. தன் குலத்தில் பிறந்த மகள்கள் வேண்டி நிற்கும் வேளையில் பாசத்திற்காக ஓடி வருவாளாம். தன் குலத்தில் உதித்த பெண்மகள்கள் விடுகின்ற ஒற்றை சொட்டு கண்ணீருக்கு பதறியடித்து இரட்டை குதிரை ஏறி வருவாளாம் இந்த கைலாயி. எங்க தேகாசிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா. அருவா தோலேந்தி சுழட்டி வராரையா. அண்டோ நடல் நடுங்க அருவா மீதேறி குதிச்சு வராரையா. காட்டு மூங்கி வாசல் வந்தா. அடே காசிராஜா கண்மணியே, உனக்கு கரடி உறங்குவானா, காட்டான தொங்குவானா, உனக்கு சிரிச்ச உறங்குவானா, செங்கம்பீழி தொங்குவானா, உனக்கு வேங்க உறங்குவானா, வெள்ளனை தொங்குவானா, உனக்கு மாமரத்துங்களே மட்டியிடும் பவனையா, உனக்கு நாகம் பால் கொடுக்கு நல்ல ரவம் தாளாட்டம், உனக்கு சேஷம் பால் கொடுக்கு சென்னகம் தாளாட்டம், அடை சக்கிரிச்சி பால் குடிச்ச சவத்துள்ள கண்மணியே, நீ கச்சை வஞ்சி கட்டி கருங்கச்ச சொங்க மாட்டான், அந்த சொங்குக்கு சொங்கு தொங்கு விடா கருமருந்து
அந்த கருமருந்து துப்பாக்கி கணத்தை வேட்டி சத்தத்துடன் அட காசிராசா கண்மணியே கொஞ்ச நேரம் காவல் பதனமுடா நீ அம்மனுக்கு சண்டாளன் எதிரிக்கும் தானடா நீ பிள்ளைக்கு சண்டாளன் பேய்க்கும் தானடா அட காசிராசா கண்மணியே கொஞ்ச நேரம் காவல் பதனமுடா. திருப்பட்டூர் வாழ் மக்களாலும் குளபாட்டுக்காரர்களாலும் இந்த திருக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் மிக பிரம்மாண்டமான அளவில் குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த கைலாயிக்கு நித்தமும் 2 வேளை பூஜை நடக்கிறது. செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். இதை தவிர ஆடி மாதம் 18ஆம் நாள் பெருக்கு நன்னாளில் இந்த கோவில் மக்கள் வெள்ளத்தில் அலைமோதுகிறது. ஆண்டுதோறும் உலகெங்கும் வாழும் இந்த குளபாட்டுக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கிடா வெட்டுதல் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தி வருகிறார்கள். தை மாதம் முதல் 3 நாட்கள் இந்த கைலாயி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தருவாள். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை இறுதி 8 நாட்களும் வைகாசி திங்கள் முதல் 8 நாட்களும் கைலாயி அம்மனுக்கு விழா எடுக்கப்படுகிறது. சித்திரை மாதமே இந்த தேவிக்கு ஆகம விதிப்படி காப்பு கட்டப்படுகிறது. விழா தொடக்க நாளே ஸ்ரீ சாத்தான் என்ற சாம்பா சுவாமி வெங்கல முரசு கொட்டி 8 வீதி சென்று வந்து பண்டைய பாடல்கள் பல பாடி ஊர் சாட்டி வருவாராம். 16 நாட்கள் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுமாம். 8 சாதிக்காரர்கள் ஒன்றிணைந்து எடுக்கும் இந்த விழாவில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கைலாயி அம்மனுக்கு 8 நாள் மண்டகப்படி. 8 சமூகத்தாரர்களும் ஒவ்வொரு நாளும் தனித்தனியே மண்டகப்படி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மண்டகப்படியில் இந்த தேவி ஸ்ரீ கைலாயி விதவிதமான அலங்காரத்தில் காட்சி தருவாளாம். சிறப்பு வழிபாடும் 16 நாட்களும் தொடர்ந்து நடைபெறுகிறதாம். 8ஆம் நாள் சிங்கார சிரிப்பழகி கைலாயி முத்து பல்லக்கு ஏறி வருவாளாம். அதன் தொடர்ச்சியாக திருப்பட்டூர் வாழ் பொதுமக்களும் திருக்கோவில் நிர்வாகிகளும் பூசாரிகளும் 8 சாதிக்காரர்களும் ஒன்றிணைந்து குளபாட்டுக்காரர்களுடன் இணைந்து சிம்மவாகினி குலதேவதை கைலாயம்மனுக்கு தேரோட்ட விழா எடுக்கிறார்கள். 8 தெருக்களிலும் தேரோடுமாம். கட்டு கடங்காமல் கைலாயி வீரவாளோடு விளையாடி வருவாளாம். கனத்த வேட்டு சத்தத்துடன் மேளதாளத்துடன் பரிவாரங்களோடு விழா எடுக்கப்படுகிறது. விழா நாளில் இந்த விழா நாயகி கைலாயி அம்மனுக்கு சக்தி கரகம் ஜோடிக்கப்படுகிறது. இவைகளுடன் பரிவார தெய்வங்களாகிய அனைத்து தெய்வங்களும் இணைந்து 7 பித்தளை கரகங்களும் அதன் ஒன்றிணைந்த வண்ணம் 5 குதிரை வாகனங்களும் புறப்பாடு செய்கின்றன. கைலாயி சிம்ம வாகன ஏறையில சிறுகனூர் தான் நடுங்குமா. திக்கெட்டும் வாரையில திருப்பட்டூர் தான் நடுங்குமா. வெள்ள குதிரை ஏறி வாரையில தென் மதுரையும் சேர்ந்து நடுங்குமா. மருளாடி வாரையில அந்த மணச்ச நல்லூர் நடுங்குமா. திமிரேறி வாரையில திண்டுக்கலும் நடுங்குமா. கிடா வெட்டி காவல் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. மஞ்சள் நீராடி இந்த விழா நிறைவு பெறுகிறது. அனைத்து கரகச் செம்புகளும் ஆண்டுகள் தோறும் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பிரம்மன் திருக்கோவிலில் பாதுகாக்கப்படுகின்றன. விழா காலங்களில் இவை எடுக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு மீண்டும் இவை பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்படுகின்றன. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூலியே, மஞ்ச நீர் செடிக்குதம்மா பூசணங்க சூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே, தொட்டியம் காளி என்று துலங்கிடும் தாயே, சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை
நடக்குமடி உந்தன் நினப்பு எதுவோ அதுதான் நிகழுமடி நல்லோர்க்கு தீங்கிழச்சா காப்பவள் நீயே பொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே கோடானு கோடியிலே நானும் உன் சேயே கைப்பிள்ளை கை வணங்கும் சக்தியே மாயே வேப்பிலையில் ஆடை கட்டி வீட்டிருக்கும் அம்பிகையே கோலத்தில் உட்கார்ந்திடும் மகமாயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கன் சூரியே மஞ்ச நீர் செழிக்கிறம்மா ஊட்டனங்கள் சூரியே. காலங்கள் பல கழிந்து கலியுகம் கோடி பிறந்தாலும் தன்னை நாடி வருபவரையும் திருப்பட்டூர் வாழ் பொதுமக்களையும் குலபாட்டு பங்காளிகளையும் குலத்தில் உதித்த பிறந்த மகள்களையும் இக்குலத்தில் பெண் கொடுத்து பெண்ணெடுக்கும் மாமன் மைத்துணர்களையும் இணைத்து என்றும் என் தாய் கைலாயி காத்து வருவாளாம். கூப்பிட்ட குரலுக்கு அவள் இன்றும் ஓடி வருவாளாம்.